அடாடா! நம்ம அழகிய பூரா பட்னியா கிடக்குறாளே! தோட்டத்து வேலைய பார்த்துக்கிட்டு இவளுகள மறந்துட்டோமேன்னு கடகடன்னு கிளம்பி வந்து இவளுகள பூரா புடிச்சிட்டு வந்தா, இவளுக புடிச்சிட்டு வராங்களாட்டி நாங்க பட்ட பாடு இருந்துச்சு. ஐய பாப்பா! இங்கிட்டு இழுப்பாளுக, அங்கிட்டு இழுப்பாளுக ஒரே சாகசக்காரிகளாச்சே இவளுகதே! ஒரு வழியா இழுத்து கொண்டு வந்து தள்ளியாச்சு. ஆளுக்கு ஒரு மூலையில கட்டி போட்டாச்சு. இவளுக நான்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு பசிக்கல அப்படிங்கிற மாரியே இருந்தாளுக. நம்ம கருவாச்சிதே, நீங்க சாப்பிட்டா சாப்பிடுங்கடி, சாப்பிடாட்டினா போடுங்கடி, நான் சாப்பிட்றேன் எனக்கு பசிக்குதுன்னு அவ தொத்துக்கால் போட்டு சாப்பிட்டுருந்தா. எனக்கு தொத்துக்கால் போட்டு சாப்பிட்ற ஆட்டுக்குட்டிகள பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். அது கருவாச்சி சாப்பிட்ற அழகே வேற லெவல்னா பார்த்துக்கங்களேன், எப்படி அழகா சாப்பிட்றால. நம்ம பெரிய அழகிகள்லாம் பிடிச்சி கொண்டு வந்து தரிசில கட்டி விட்டுட்டோம். அவங்களும் தாடாத்தியா சாப்பிட்டு இருந்தாங்க. கூலி ஆளுக எல்லாமே தோட்டத்தில் வந்து வெங்காயம் அரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் தோட்டத்தில் காலு தான் வச்சேன், நம்மளும் போய் வெங்காயம் அரியலாமேன்னு. எங்கள் அம்மா இருந்துக்கிட்டு, நீ போய் டீ வச்சு எடுத்துகிட்டு வாம்மா, கூலி ஆளுக பூரா டைம் ஆச்சுன்னா அப்புறம் சாப்பிட கிளம்பிடுவாங்க அப்படின்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லி நானும் டீ எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். எங்கள் அம்மா தான் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு கொடுத்தாங்க டீ, வடை எல்லாமேன்னு. அவங்களும் வாங்கி சாப்பிட்டுட்டு, போதுண்டி சாமி நாளைக்கு கொஞ்சம் நேரத்துலேயே வச்சுட்டு வான்னு சொன்னாங்க. சரிங்கம்மா நான் நேரத்துலேயே வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு நானும் அவங்க கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து அரிஞ்சேன். நானும் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். நேரம் போனதே தெரியலன்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுங்க. இயற்கை தாங்க, காட்டில் வேலை பார்க்குற சுகமே தனிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட விவசாயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே டாட்டா பை பை. எல்லோரும் ஹாப்பியாக ஹாப்பி